கைஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம், ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் எலெக்ஷன் ஒன்று நடக்கும். ஒவ்வொரு தடவையும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பல மக்கள் பல கட்சிக்காக ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நல்லது நடக்கும், அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் நல்லது நடக்கும். இந்த மாதிரி யோசிச்சு ஒவ்வொரு கட்சிகளுக்காக பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு 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 பல வருஷம் ஏமாத்துருவாங்க. அதுக்கு உதாரணமா இப்போ லாஸ்ட் இந்த 5 வருஷத்துல மக்கள் நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த 5 வருஷத்துல எத்தனை கொலை, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொள்ளை, எத்தனை போராட்டம், எத்தனை சாவு, எத்தனை சூசைடு, எல்லாத்துலேயுமே ஊழல், எல்லாத்துலேயுமே பிரச்சனை, எல்லாத்துலேயுமே ஏமாற்றம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாடு ரொம்ப கீழே அடி மட்டத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில ஒரு பெண் காலையிலேருந்து ராத்திரி எந்த டைமுக்கு நடந்து போனாலுமே மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பல கற்பழிப்பு, பல கொலை, இந்த மாதிரி எத்தனையோ நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி வெளியே போனாதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா இப்போ திருவாரூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, அது பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. அந்த பொண்ணு எக்ஸாமுக்காக வீட்டில் ஒரு 10 to 11 மணிக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. ஒரு 4 பேர் பக்கம் போதையை போட்டு கஞ்சா போதையில வீட்டுக்குள்ள பூந்து அந்த பொண்ணை அடிச்சு வெட்டி கொண்டிருக்காங்க. என்னதாங்க ட்ரை பண்றீங்க? எனக்கு அதான் புரியல. ஏன் இந்த அளவுக்கு சட்டத்துல போதையை இந்த அளவுக்கு உள்ள கொண்டு விட்டுருக்கீங்க? நீங்க எல்லாரும் சட்ட ஒழுங்கு கரெக்டா ஸ்ட்ரிக் பண்ணியிருந்தா எப்படி இந்த போதை வரும்? எப்படி இவங்களுக்கு உள்ள பூந்து இந்த அளவுக்கு அடிச்சு கொள்றதுக்கு தைரியம் வரும்? எனக்கு அதாங்க புரியல. இந்த அளவுக்கு மோசமா கேவலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷத்துல என்னைக்குமே இந்த மாதிரி நடந்தது கிடையாதுங்க. அந்த அளவுக்கு இந்த லாஸ்ட் 5 வருஷமா ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, நம்ம இந்த தடவை ஆட்சியை மாத்தி ஆகணும். எனக்கு என்ன சொல்றதே தெரியலங்க. மனசுக்கு அவ்வளோ சங்கடமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாட்டில் எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க பாருங்க. எனக்கு அதான் புரியல. ஏன் இப்படி கேவலமா போயிட்டு இருக்கு? ஏன் உங்களால ஒரு நாட்டில் ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாதா? ஒரு போதை இல்லாத கலாச்சாரத்தை உருவாக்க முடியாதான்னு தான் நான் கேட்க வரேன். மக்கள் எத்தனை பேர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க. நான் திரும்ப ஒன்னே ஒன்று தானே சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஒரு தடவை சான்ஸை விட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இனி அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாடே நம்ம கையில் இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். சங்கடமாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், வரப்போகிற எலெக்ஷனில் ஏப்ரல் 23 பார்த்து யோசிச்சு யார் இந்த ஆட்சிக்கு வந்தால் நம்ம நாடு சரியாகணும் அவங்களுக்கு ஓட்ட போடுவோம்.